ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கடற்கரை கிராமத்து மீன் குழம்பு மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி மீன் குழம்பு வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் மீன் குழம்பு மசாலா எப்படி பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காகவே இந்த வீடியோவை நான் இன்னைக்கு அப்லோட் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நான் செய்யக்கூடிய இந்த அளவுலேயே நீங்களும் பொருட்கள் வாங்கி மசாலா ரெடி பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோ அளவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மீன் குழம்பு மசாலாவை மீன் குழம்புக்கு மட்டும் இல்லை, சிக்கன் குழம்புக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரிப்பட்ட மசாலா ஐட்டங்கள் எல்லாம் போட்டு நீங்கள் கொஞ்சம் பொரிய விட்டதுக்கு அப்புறமா இந்த மீன் குழம்பு மசாலாவை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த குழம்பு பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 2 கிலோ காஞ்ச மிளகாய், 1 கிலோ மல்லி, 100 கிராம் சீரகம், 100 கிராம் கடுகு, வெந்தயம் 100 கிராம், மிளகு 200 கிராம், முழு மஞ்சள் 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 10 கிராம் அளவுக்கு மட்டும் பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு, கடலை பருப்பு எதுனாலும் பரவாயில்ல. அப்புறமா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மல்லியை லேசாக நம்ம வறுத்துக்கணும். ரொம்ப வறுக்க வேண்டாம், ஓரளவுக்கு சூடு இருக்கிற மாதிரி நீங்கள் வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாவை நல்லா வெயிலில் காய வச்சா போதும், மற்றபடி அதை வறுக்கணும்னு தேவையில்லை. மழை டைமாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு காய வைக்க முடியல அப்படின்னா மட்டும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க, மற்றபடி ரொம்ப வறுக்க வேண்டாம். இப்போ இந்த மல்லி ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. கடைசியாக 1 நிமிஷம் 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதில் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். மீதி இருக்கக்கூடிய பொருளை வேறு பாத்திரத்தில் போட்டு வறுக்க போகிறேன். அடுத்ததாக நம்ம வெந்தயத்தை வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் தீயை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கிட்டே நீங்கள் வறுத்துக்கோங்க. இது கரிஞ்சிருச்சு அப்படின்னா மசாலா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மல்லி இருக்கக்கூடிய பாத்திரத்திலேயே மாற்றிடலாம். அடுத்ததாக கடுகை வறுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். தீயை குறைச்சி வச்சே வறுத்துக்கோங்க. இப்போது கடுகு நல்லா வறுபட்டாச்சு. இதையும் நம்ம அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்ததாக மிளகு சேர்த்து வறுத்துக்கலாம். மிளகு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு அரை நிமிஷம் மட்டும் லைட்டான சூட்டில் வச்சு வறுத்தா போதும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை பொன்னிறமாகிற வரைக்கும் அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ அரிசி பொன்னிறம் ஆயிடுச்சு. இதையும் நம்ம அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தை போட்டு அரை நிமிஷம் மட்டும் லைட்டான சூட்டில் போட்டு வறுத்தா போதும். கடைசியாக பருப்பையும் வறுத்துட்டு இதில் சேர்த்துடலாம். வறுக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற மஞ்சளை நல்லா உடைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒருக்கா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் ஆறுனதும் இது கூடவே காய வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவையும் எடுத்துகிட்டு மில்லில் கொண்டு போய் பவுடர் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு பொடி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சூப்பரான நம்மளுடைய கடற்கரை கிராமத்து மீன் குழம்பு மசாலா ரெடி. இதே போலவே நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மீன் குழம்பு பொடியை ரெடி பண்ணி சமைச்சு பாருங்கள். கண்டிப்பா இந்த மீன் குழம்பு பொடியை உங்களோட வீட்லயும் நீங்க ரெடி பண்ணிட்டு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.